ஏனப்பா பஸ் ஸ்டாண்டு போன எவ்வளோ? ஒரு 150 ரூபா கொடுங்க. என்ன 150 ரூபா? 300 ரூபா வாங்கிக்கோங்க. 300 ரூபாயா? கேட்குற காசே கொடுக்க மாட்டாங்க, இல்ல கேட்காம டபுளா கொடுக்குறேங்கிறீங்க. ஆள் வேற பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஏதாச்சும் விசேஷமா? ஆமா, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு பண்ண வேலைக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. அப்படி என்ன வேலைண்ணா? என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. நல்ல வேலைண்ணா. இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண வேலை முக்கியம் இல்ல, இதுக்கு அப்புறமேட்டு பண்ண போற வேலை தான் முக்கியம். குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஏகப்பட்ட செலவாகுண்ணே. அதனால பார்த்து வேலைகளை செஞ்சு காசை சேர்த்து வைக்கிற வழியா பாருங்க. எப்பா இது எனக்கு தெரியாதா? எங்க ஊர்ல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த எத்தனையோ பேரு காசு இல்லாம கஷ்டப்படுறதை என் கண்ணால பாத்திருக்கேன். இத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சனாலதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே வெளியூருக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். விஷயம் தெரிஞ்சு இப்பதான் என் ஊருக்கே போறேன். தம்பி சீக்கிரம் வண்டி எடு, போய் என் பொண்டாட்டியே பார்க்கணும். மரகதம் 6 மாசத்துக்கு முன்னாடி வெளியூர் வேலைக்கு போன பொண்டாட்டி 3 மாசமா இருக்காளா? இவன் வெளியூர் போன நேரமா பார்த்து எவனும் வீட்டுக்குள்ள போயிருக்கான். எதையோ கண்டுபிடிச்சவன் இது எப்ப கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. எவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்க போடலாமா?